குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டர் வந்து நான் சொல்லல. நான் ஒரு விஷயம் படிச்சேன். அந்த விஷயத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த விஷயத்த சொன்னவர் யார் அப்படிங்கிறத, இந்த ஸ்டோரியோட கடைசில உங்களுக்கு நான் அவர பத்தி சொல்றேன். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, அமெரிக்கா செல்வதற்கு நம்ம மறைமுகமா நெறைய விலைகள் குடுக்குறாங்களாம். அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சொல்ல வராரு. அதாவது அமெரிக்கா செல்றோம். ஆனாக்கு சில நமக்கே தெரியாம சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள நடக்கும். அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில சொல்றோம். என்னன்னா, போயிட்டு திரும்ப வரமாட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு. அதாவது படிச்சு முடிச்சுட்டு நான் இந்தியா வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதெல்லாம் சுத்த பொய். அந்த நாடு பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து நல்லா படர்ந்து உங்கள ஒரு ஆக்டோபஸ் மலைப்பாம்பு மாரி நல்லா இறுக்கி உங்கள புடிச்சுக்கிடும். அதுல அந்த நாட்டோட கிரெடிட் கார்டு, அங்க உள்ள சமூகம் உங்கள பார்த்தீங்கன்னா, உங்களோட 3வது ஜெனரேஷன்ஸ் வரைக்கி அந்த லோன்ல உங்கள மாட்டி விட்டுரும். கடன் வாங்கி உங்கள லாக் பண்ற அளவுக்கு உங்க பையன், அதுக்கு அடுத்த பையன் அளவுக்கு கடன் வாங்கி உங்கள வச்சு மீள முடியாத அளவுக்கு உங்கள கடன் சொர்க்கத்திலேயே நல்லா மாட்டி விட்டுருமாம். அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்றாங்க. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உறவு அப்டிங்கிற ஒரு அர்த்தமே பாசம், அன்பு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்லெஸ்ஸாவே போயிடும். எதுக்கு அப்பா, அம்மாவ நம்ம பார்த்துக்கணும்? அவங்க கடமைய தானே அவங்க செஞ்சாங்க. என்ன வருஷத்துக்கு ஒரு தடவ மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அப்டின்னு போட்டா போதாதா? அப்படியே தேவைன்னா ஒரு $100 $200 அனுப்பிச்சு விட்டுறலாம். இப்படிலாம் ஒரு எண்ணத்த உருவாக்கி விடும். இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்க முடியாது அப்படின்னு இவரு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கோவப்பட்டா கொஞ்சம் பிசுனாரித்தனம் வந்துரும் அப்படின்னும் சொல்றாரு. இது மட்டும் இல்ல, அவரு இன்னும் என்ன சொல்றாருன்னா, "அங்க போங்க, நெறைய சம்பாதிங்க. ஆனா நம்ம நாட்ட வந்து ஏளனமா பார்க்காதீங்க" அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஃபாரின் போயிட்டு வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், "என்னப்பா இது உங்க ஊர்ல ஒரு டாய்லெட் கூட கட்ட மாட்டீங்களா? என்ன டிராஃபிக் இவ்ளோ டிராஃபிக்கா? அமெரிக்காலலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அங்கலாம் எல்லாமே பக்காவா இருக்கும். எல்லாம் பக்கா பிளானிங்ஸ். ஆனா உங்க ஊர்லலாம் ரோட்ல கொண்டு போற வரைக்கி, உங்க நாடு உருப்படியே உருப்படாதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப கேலி கிண்டலா பேசுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்ல, தமிழ் பேசுற வழக்கத்தையே அவங்களுக்கு மாறிரும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, நம்மலாம் தமிழ்ல பேசுறோம்னு வச்சுக்கங்களேன், அவங்க வந்து அவங்க இங்கிலீஷ்ல பதில் சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து கொஞ்சம் பில்டப் கூட விடுவாங்க. "ப்பா! நமக்கு வந்து இப்ப தமிழே படிக்க முடியல. எல்லாம் மறந்து போச்சு." அப்படின்லாம் சும்மா அடிச்சு விடுவாங்க. தமிழ்லயே சொல்ல மாட்டாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்த வெளிநாடு போறவங்க அப்படிங்கிறாரு. இந்த நம்ம ஆளு வந்து ஒரு டைம்ஸ் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கர்நாடகா மாநிலத்தில ஒரு ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தாரு. அங்க பார்த்தீங்கன்னா, இன்சாட்-2இ அப்படிங்கிற செயற்கைக்கோள் கட்டுப்பாட்டு கேந்திரத்துக்கு போயிருந்திருக்காரு. அங்க பல யங்ஸ்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் அங்க அவர் மீட் பண்ணியிருக்காரு நம்ம ஆளு. பார்த்தீங்கன்னா, அங்க 24 மணி நேரமும் இந்தியாவோட செயற்கைக்கோள எந்த இதுவும் பிசிறு தட்டாம, திசை பிதுங்காம கட்டுப்படுத்தும் அந்த ஷிஃப்ட் வேலைய தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள்ல ஒருத்தர வந்து நம்ம ஆளு வந்து கேட்டாரு. "ஏன்பா நீங்க அமெரிக்கா போயிருக்கலாமே! அங்க உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் எல்லாமே கிடைக்குமே!" அப்படி சொல்ல. அந்த அந்த என்ஜினியர் ஒருத்தர் சொன்னாரு. "போயிருக்கலாம். அட்மிஷன் கூட கிடைச்சுச்சு. ஸ்காலர்ஷிப்பும்" அப்படின்னாரு. நம்ம ஆளு கேட்கிறாரு. "ஏன் அப்ப போகல?" அப்படின்னா கேட்டாரு. அதுக்கு அந்த என்ஜினியர் சொன்னாரு. "எல்லாரும் போயிட்டா எப்படி சார்? ஒருத்தர் 2 பேராச்சு இங்க தங்கி நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டாமா?" அப்படின்னு சொல்றாரு. இதிலிருந்து என்ன சொல்றார்ன்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். கார்கில இருந்து நம்ம கடைக்கோடி பிற்பட்ட கிராமங்கள், வயல்புறங்கள் வரைக்கும் பணிபுரியும் இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ நீங்க பார்க்க முடியும். இவர்கள் மேல தான் எனக்கு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சொல்றாரு. என்ன கேட்டா, இங்கேயே இருந்துகிட்டு எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு, அந்த அசோகரத்திலயும் மத்தியில ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, யங்ஸ்டர்ஸ். அவங்க தான் இந்த நாட்டோட கண்கள். நீங்களோ, இல்ல நீங்க அனுப்ப போகும் டாலரோ அல்ல. நீங்க தாராளமா ஃபாரின் போங்க. சம்பாதிங்க. ஆனா இந்தியாவ தயவு செஞ்சு கேலி பண்ணாதீங்க. அப்படின்னு நம்ம ஆளு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் நெறைய பேருக்கு அனுபவப்பட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். நம்மள சுத்தி இருக்க சில பேரும் இத வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஓ! ஆமா. எஸ் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகே. இப்ப நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ இந்த மேட்டர நமக்கு வந்து சொல்லிக் குடுத்தது யார் அப்படின்னா, த ஃபேமஸ் ரைட்டர் சுஜாதா அவர்கள். சுஜாதா தான் இந்த வாசகத்த சொல்லியிருக்காரு. எனக்கு அதில பிடிச்சோனே சரி இத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த ஃபேமஸ் ரைட்டர் சுஜாதான்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதும். இந்தியாலயே நெறைய நாவலிஸ்ட்டா இருக்காரு, ஸ்க்ரீன் ரைட்டரா இருக்காரு. தமிழ்லலாம் எழுதுற சினிமாஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரைக்கதைலாம் எழுதியிருக்காரு. அவரோட ஒரிஜினல் பேரு எஸ். ரங்கராஜன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அவர பத்தி நெட்ல போட்டு பாருங்க. இன்னும் அவர பத்தி கூட படிங்க. நெறைய புக்ஸ் அவர் கொஞ்சம் எழுதியிருக்காரு. மிஸ்டர் ரங்கராஜன் அலைஸ் சுஜாதா. தேங்க் யூ. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Bye.